Welcome students. Today we discuss the chapter of electricity. So நம்ம லோயர் கிளாஸில் இந்த வேர்டை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், the electricity. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, வாட் இஸ் எலக்ட்ரிசிட்டி ஆர் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இல்லையா. ஸோ நம்ம ஸ்டடி பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் கரண்ட்டில் சார்ஜ் இன் மோஷன்ஸ் ஸோ இதை பற்றியான ஸ்டடீஸ் தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஸ்டாட்டிக் சார்ஜ் பற்றி படிக்கிறது ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி ஆர் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. ஸோ சார்ஜ் அட் ரெஸ்ட் the study of static electricity. So the electricity is broadly classified into two types, the static electricity and current electricity. So in this video we have discussed only current electricity, the charge in motions. So charge at rest is a study of static electricity. It's okay. So in this topic we have discussed what is electricity, what is electrical circuit. So what is electrical circuit? ஸோ எலக்ட்ரிக் சர்க்கியூட்னா என்ன, ஸோ அது மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, ஸோ எலக்ட்ரிக் கரண்ட், ஸோ அது மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜ், ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ், ஃபோர்த் ஒன் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஓகே. ஸோ ஒவ்வொன்றும் எப்படி நமக்கு இன்டர்ரிலேட்டட் ஆகுது, ஸோ எதை டிபெண்ட் பண்ணி எது இருக்குது. ஸோ வாட் இஸ் த காசஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், வாட் இஸ் எலக்ட்ரிக் சார்ஜ், வாட் இஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், வாட் டஸ் மீன் த எலக்ட்ரிக் சர்க்கியூட். ஸோ இதெல்லாமே இந்த டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளிசிட்டிக்காண்டி நம்ம ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். ஸோ லெட் அஸ் கன்சிடர் திஸ் இஸ் தி கண்டக்டர். This is the area of cross section A. Our area of cross section A ன்னு எடுத்துக்கிட்டோம். This is a copper wire ன்னு எடுத்துக்கலாம். This is the copper wire. Copper is a conductor. It can to allow the charges easily. Yeah. So already we know the term. What is the difference between conductors and insulators? Copper is a conductors. So okay. So the copperல நமக்கு என்ன இருக்குன்னா, they have more free electrons. Yeah? They have more free electrons. What is free electrons? ஸோ நியூக்ளியஸுடைய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய அந்த அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, we call it as free electrons. These free electrons are responsible for current. Yeah. It's okay. ஸோ இப்போ இந்த காப்பர் வயரை நான் ஜஸ்ட் டச் பண்ணால் இங்கே என்ன டச் பண்ணால் இங்கே கரண்ட் பாஸ் ஆகுமானா கரண்ட் பாஸ் ஆகாது இல்லையா. ஏன்னா across the conductors there is no potential difference. ஸோ சார்ஜஸ் எல்லாம் எப்படி மூவ் ஆகிட்டுருக்கோம் அப்படின்னா, சார்ஜஸ் எல்லாமே இந்த மாதிரி சிக்ஸாக்காக ரேண்டம் டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகிட்டுருக்கோம். ஸோ அப்போ அதோடைய நெட் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இஸ் ஜீரோ. Because there is no potential difference across the two ends. So A and B have same potential. When the potential difference is applied between the two ends, the charges flow between higher potential to lower potential, that only the electric current passing through these conductors. Yeah.
So almost the electrons are move in the zigzag random direction. The net flow of current is 0. ஸோ நான் எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பைப் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பைப்பில் வாட்டர் இருக்குன்னா இந்த பைப் ஹரிசாண்டலாக இருந்தால் நமக்கு இது வழியாக வாட்டர் ஃப்ளோ ஆகுமானா வாட்டர் ஃப்ளோ ஆகாது இல்லையா. தெர் இஸ் நோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். பட் அதே இது நம்ம வெர்டிக்கலாக ஒரு பைப் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஸோ இதில் நம்ம வாட்டர் ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த வாட்டர் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியலுக்கு மூவ் ஆகும் இல்லையா. ஸோ அதே மாதிரியான ஒரு ஐடியா தான். ஸோ எங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கண்டக்டர்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட் அஸ் இமேஜின் this is the copper wire. They have more free electrons. If the conductor is connected with battery or cells, ஸோ அந்த மாதிரி பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து ஒரு பல்ப் ஒன்று யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து ஒரு கீ ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ if the key is closed, if the battery is on, the key is closed, the current passing through the conductors இல்லையா. ஸோ இப்போ ஆக்சுவலாக என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஆர் drifted towards the positive terminal. ஸோ இப்போ என்ன க்ரியேட் ஆகிருக்குன்னா, இது ப்ளஸ்னால் இங்கே வந்து ஹையர் பொட்டன்ஷியல் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த சைடு வந்து ஹையர் பொட்டன்ஷியல் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த சைடு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே வந்து லோயர் பொட்டன்ஷியல் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ the charge is always flow from higher potential to lower potential. So the electrons are drifted towards the positive terminal. So the electric current flow through the circuit. This is the electric circuit. So okay, இந்த பேசிக் ஐடியாவோட ஸோ நம்ம சார் illustration பார்ப்போம். லிசன், திஸ் இஸ் தி செல். ஓகே, ஸோ இந்த செல்லேருந்து நம்ம எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பல்புக்கு வித் த ஹெல்ப் ஆஃப் தீஸ் வயர்ஸ் மூலிமா கனெக்ட் பண்ணியிருக்கோம். திஸ் வயர் இஸ் தி காப்பர் வயர்னு எடுத்துக்கலாம். திஸ் வயர் இஸ் தி காப்பர் வயர். ஸோ காப்பர் இஸ் எ குட் கண்டக்டர்ஸ். ஸோ இதில் நம்ம 2 செல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. இங்கே ஒரு பேட்ரி, இங்கே ஒரு செல்ஸ் இருக்குது, இங்கே ஒரு செல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம பேட்டரின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து பாசிட்டிவ் டெர்மினல் சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி இதோடைய நெகட்டிவ் டெர்மினல் பேட்டரியோடைய ஒரு எண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. சுவிட்சோடைய அதர் எண்ட் வந்து பல்பில் கனெக்ட் ஆகிருக்கு. இஃப் த சுவிட்ச் இஸ் க்ளோஸ்ட், இஃப் சுவிட்ச் எப்படி இருக்குன்னா க்ளோஸ்டாக இருக்குது. இஃப் த சுவிட்ச் இஸ் க்ளோஸ்ட், ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன எக்ஸிஸ்ட் ஆகிரும் அப்படின்னா அக்ராஸ் திஸ் 2 எண்ட்ஸ்க்கு நடுவில், இந்த 2 எண்டுக்கு நடுவில் நமக்கு எது க்ரியேட் ஆகும் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகும். த சார்ஜஸ் இஸ் மூவ் ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியலுக்கு மூவ் ஆகும். ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியலுக்கு மூவ் ஆகும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகுதுன்னா த பல்ப் இஸ் க்ளோயிங். So these types of arrangement is called electric circuits. The cells, switch, wires and bulbs are connected to form the electric circuit. The rate of flow of charges inside the wire, this is called electric current. It's okay. ஸோ இதை நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட், இது வந்து சர்க்கியூட் டயக்ராம். ஸோ இங்கே நம்ம 2 செல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே 2 பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் வயர் மூலிமா ஸோ நம்ம ஒரு பல்பில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் த பல்ப். இஃப் த
switch is closed, if the switch is closed, the current flow from positive to negative. Yeah. So conventionally the direction of the current is always positive to negative. Yeah, positive to negative. It's okay. ஸோ கன்வென்ஷன்லி நம்ம எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பேட்ரி. இஃப் த பேட்ரி இஸ் ஆன், த ப்ளூ கலர், த கன்வென்ஷனல் கரண்ட் பாருங்கள், பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல். பட் எலக்ட்ரானிக் சர்க்கியூட், இன்சைட் த சர்க்கியூட்குள்ளே நமக்கு ஏற்கனவே பார்த்தோம், these electrons are drifted towards the positive terminal. ஸோ இப்போ ஏன் அந்த ரெண்டு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம கரண்ட்டை பற்றியான ஐடியாங்கிறது பிஃபோர் த இன்வென்ஷன் ஆஃப் பிஃபோர் எலக்ட்ரான்ஸுங்கிற ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அப்போ தெரியாது. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன இமேஜினேட் பண்ணிட்டோன்னா, கரண்ட்டோடைய டைரக்ஷன் வந்து த ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் அயான்ஸ்ன்னு சொல்லி எடுத்துட்டோம். ஸோ அதனால் கன்வென்ஷன்ஸாக நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, direction of the current is always positive terminal to negative terminal. It's okay. ஸோ இந்த ஐடியாவோட ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்னா, இந்த கிவன் சர்க்கியூட்குள்ளே எலக்ட்ரான்ஸ் வந்து எதை நோக்கி போகுது, இஸ் ட்ரிஃப்டட் டுவர்ட்ஸ் தி பாசிட்டிவ் டெர்மினல். அப்போ வாட் இஸ் த எலக்ட்ரான்? ஸோ அப்போ எலக்ட்ரான்ங்கிறது என்ன? ஸோ ஆல்ரெடி நம்ம லோயர் கிளாஸில் ஸ்டடி பண்ண ஒரு விஷயந்தான் இது. இட்ஸ் ஓகே. So this is the atom model. So for charge of a proton is equal to opposite to electron. Yeah. So atom model already namakku theriyum. So inside the atom kulla the nucleus should be present. This is the nucleus. ஸோ அதுமாதிரி outermost orbitல the electrons are revolving around the nucleus. So electrons are negative charges, protons they carry positive charges. So electrons carry negative charges. So neutrons are chargeless. So the atom is always neutral. But so in the atomல excess of electrons move ஆச்சுன்னு வச்சுக்கலாம். So but the body is said to be, the electron is more than protona irundha and the object la they have said to be negatively charged body. So at the same time this body is loss of electrons. Proton oda enike electrons oda enike adhigama irundhuna they consider should be a positively charged body. It's okay. So appo evlo number of electrons elandirukku இல்லை எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு ஆப்ஜெக்டோடைய சார்ஜ்டு பாடியை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ this is the fundamental property. So charge is the fundamental property of the object. So சார்ஜை கேல்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து Q is equal to NE. So N is the number of electrons, E is the fundamental charge of the electrons. So ங்கிறது charge of the proton, charge of the electron, they should be same. That value is 1.6 into 10 to the power minus 19. It's okay. So what is charge? What is electric charge? It is the fundamental property of the object. It look like a mass. ஸோ எப்படி ஒரு மாஸ் வந்து இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஆப்ஜெக்டோ, ஸோ அதே மாதிரி சார்ஜ் இஸ் ஆல்சோ எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ ஜென்ரலி த ஆட்டம் இஸ் நியூட்ரல் இஃப் த பாடி இஸ் லாஸ் எலக்ட்ரான். ஸோ த ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பி எ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பாடி. If the object is gain of electrons, the object is said to be a negatively charged body. So how can you calculate the charge of the body with this help, with this formula Q is equal to Ne. So N is the number of electrons
added to the body or loss of electrons in the body. So E is the fundamental charge of the body. That value is 1.6 into 10 to the power minus 19 coulomb. It's okay. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நீங்கள் லோயர் கிளாஸில் 9th and 10th ஸ்டடி பண்ண ஒரு பார்ட்டு தான். இட்ஸ் ஓகே. ஸோ வாட் இஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்? It is the amount of work done to move the charge, unit charge from one point to other point. What is potential difference? It is the amount of work done to moving the unit charge from one point to other point. So இப்போ எப்படி இதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, to calculate if the battery is on, the current flowing through the conductors. So what is electric current? The rate of flow of charges is the electric current. So with the help of this formula, I is equal to Q divided by T. If charge oda SI unit வந்து coulomb, already we know that. If the 10 coulomb of charges flowing in 1 second is called, I is equal to 1 ampere. So ampere is the SI unit of electric current. Ampere is the SI unit of electric current. It's okay. So at the same time, to calculate the potential difference is the cause of flow of charges inside the conductors. It's okay. For example, consider the 2 points A and B. So already what is the electric potential? It is the amount of work done to flow the unit positive charge from A to B. So to calculate the electric potential, but the SI unit of potential is volt. So V is equal to W by Q. That is the formula. The electric potential is the work done per unit charge. It's okay. So now for example, the 1 coulomb of charges ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 10 joule of work is done-னா what is the voltage? V is equal to 10 volt. It's okay. ஸோ இப்போ நம்ம ரெண்டு ஃபார்முலா பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று கரண்ட் கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா, rate of flow of charges I is equal to Q divided by T. ஸோ அது மாதிரி பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறதுக்கு V is equal to W by Q. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதோடைய யூனிட் வந்து ஆம்பியர், எலக்ட்ரிக் கரண்ட்டோட யூனிட் வந்து ஆம்பியர், பொட்டன்ஷியலோட யூனிட் வந்து வோல்ட். ஸோ அது மாதிரி சார்ஜோடைய எஸ்ஐ யூனிட், the SI unit of charge, so SI unit of electric charge வந்து coulomb. So note the spelling, coulomb. So the capital C ல வந்து இண்டிமேட் பண்ணுவோம், capital C ல வந்து இண்டிமேட் பண்ணுவோம் இதோட யூனிட்டை. இட்ஸ் ஓகே. ஸோ அதே மாதிரி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட், ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அம்மீட்டர். ஸோ அம்மீட்டர் இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு மெஷர் த எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் த வோல்ட் மீட்டர். திஸ் இஸ் தி வோல்ட் மீட்டர். ஓகே. ஸோ நம்ம கான்செப்ட் போர்டில் ஸோ எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் சர்க்யூட்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ ஒரு கிவன் கண்டக்டர்ஸில் ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அங்கே கீ கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு இல்லை கரண்ட் போதா அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு பல்பை ஒன்று கனெக்ட் பண்ணுறோம். தே ஃபார்ம் தி எலக்ட்ரிக் சர்க்யூட். வாட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட் பார்த்தோம் இல்லையா, த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். ஸோ அதோடைய ஃபார்முலா I is equal to Q by T. ஸோ அதோடைய SI யூனிட் வந்து ஆம்பியர். ஸோ அதே மாதிரி வாட் இஸ் எலக்ட்ரிக் சார்ஜஸ் பார்த்தோம் இன் ஏர்லியர் மாடல், இன் ஓல்டு மாடல். ஸோ நம்ம ஆட்டம்லாம் டிஸ்கவர் பண்ணுறது முன்னாடி
there are two type of charges, positive and negative charges. The SI unit of charge is equal to coulomb. So how can you calculate the charge of the body kind of formula? Q is equal to Ne. So remember, what is electric potential, what is potential difference பார்த்தோம். It is the amount of work done to move the charges from one point to another point ங்கிறது electric potential difference. But electric potential ங்கிறது the work done per unit charge. V is equal to W by Q. ஸோ இந்த 4 டைம் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் a very important one. ஸோ இந்த பேஸை வச்சு ஒரு ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான் இது. A current of 0.5 ampere is drawn by a filament of electric bulb for 10 minutes. Find the amount of electric charge that flow through the circuit. So என்ன டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க? கரண்ட்டோட வேல்யூ 0.5 ampere, டைமோட வேல்யூ 10 minutes, that is converted into seconds, 600 seconds. So already we know the formula I is equal to Q divided by T. ஸோ இதில் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, calculate the amount of charges. ஸோ இப்போ in terms of calculate the charges, this formula can be rearranged. Q is equal to I into T. ஸோ ஐயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, that is 0.5, that is 0.5. Tங்கிறது செகண்ட்ஸ் இல்லையா, 600. ஸோ 0.5ங்கிறது 1/2 சப்ஸ்டியூட் பண்ணால் 300 கூலும் இல்லையா, 300 கூலும். கூலும் இஸ் த SI யூனிட் ஆஃப் சார்ஜ். ஓகே, ஸோ ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.